ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு இந்த நியூஸ் பேப்பர்ல தமிழகத்தோட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ 84.51% அப்படிங்கிறது ஓகேவா. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இந்த டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதிகபட்சமா எங்க பதிவா இருந்துச்சு அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓகேவா 92.66% அப்படிங்கிறது பதிவா இருந்துச்சு. அண்ட் 2021 நமக்கு மொத்தமாவே 72.81% தான் வந்து பதிவாயிருக்கும் ஓட்டு சதவீதம். ஸோ இந்த வருஷம் தான் 84.51 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா OGAI அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரி தான் கொண்டு வந்திருப்பாங்க தகவல் தொழில்நுட்பத்துக்கானது. ஸோ அப்போ இது வந்து எந்த ஆக்டுக்கு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025. ஸோ இந்த ஆன்லைன் கேமிங்ஸ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது 2025 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டுக்கு கீழே தான் ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆன்லைன் விளையாட்டுக்கான ஒரு ஆணையம், இந்திய ஆன்லைன் விளையாட்டுக்கான ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும், இவங்களோட ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா May 1, 2026 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்லைன் கேமிங் ஸோ இதை ரெகுலேட் பண்றதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. யார் தலைமையில போட்டாங்க? எஸ், ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில போட்டிருப்பாங்க. ஸோ இவர் தலைமையில வேற என்னென்ன கமிட்டிஸ் போட்டாங்க? ஒன்னு ஆன்லைன் ரம்மி, எஸ் ஜாதி வேறுபாடுகளை களையறதுக்காக, அதுக்கப்புறம் எஸ் கூர்நோக்கு இல்லங்கள் ஓகேவா. சோ ஒண்ணு வந்து ஜாதி வேறுபாடு களையறதுக்காக ஒரு குழு ஓகேவா. ஜாதி வேறுபாடு பள்ளி மாணவர்களிடையே, அதுதான் ரொம்ப முக்கியம், பள்ளி மாணவர்களிடையே ஜாதி வேறுபாடு களைய. ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கூர்நோக்கு இல்லம் ஓகேவா. கூர்நோக்கு இல்லங்கள்ல அந்த அந்த குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அந்த ஜொனைல் பிரிசன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் அங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரம்மி. இது மூணுக்கும் யாருதான் தலைமை தாங்கி, யார் தலைமையில குழு போடப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில குழு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நமக்கு சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிறது எந்த டேட் கொண்டு வந்திருப்பாங்க? 7/7/2025. 7/7/2025 சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. 7/7/2025. ஸோ யாரு பிறந்தாங்க 7/7/1859? ரெட்டைமலை ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிறந்திருப்பாங்க. ஓகேவா, அங்க பிறந்தது 7/7 இரட்டைமலை. சோ அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? தாத்தா. தாத்தா ஓகேவா, தாத்தா அப்படின்னா அழைக்கப்படக்கூடியவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாண்டியாகிட்டோ வல்கானோ ஓகேவா. ஸோ நமக்கு இந்த எரிமலை கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதனால இந்த நியூஸ்ல வர்ற எரிமலைகள் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ சாண்டியாகிட்டோ வால்கனோ அப்படிங்கிறது கௌதம் மாலா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இருக்கக்கூடியது ஓகேவா. கௌதம் மாலா கண்ட்ரி. ஸோ அங்க இருக்கக்கூடியதான் இந்த சாண்டியாகிட்டோ அப்படிங்கிற வல்கானோ எரிமலை. சாண்டியாகிட்டோ எரிமலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆல்கலைன் பேட்டரி யூனிட் ஓகேவா. இந்தியால வந்து ஃபர்ஸ்டா இந்த ஆல்கலைன் பேட்டரி யூனிட் அப்படிங்கிறது இதை மேக் பண்றதுக்கான அல்கலைன் பேட்டரிகளை உருவாக்குவதற்கான ஒரு அலகு எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜம்முல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யாரு ஆரம்பிச்சது அப்படின்னா எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் இருக்காங்கல்ல, அந்த எவ்ரிடே ஆடு கூட வரும் இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா ஜம்முல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா INSLN டிவெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் ஓகேவா. ஸோ இது வந்து கொழும்பு ஸ்ரீலங்கால வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காலும் இடையில இருக்கக்கூடிய அந்த டைவிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஓகேவா. அந்த கடல்சார் ஒரு பயிற்சி தான். ஸோ யாருக்கும் அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காக்கு இடையில ஓகேவா. INSLNX அப்படிங்கிறது.
இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மெயினா இதுவுமே ரெண்டு நாட்டோட அந்த பாதுகாப்பு படைகள் அப்படிங்கிறது நமக்கு கலந்துக்கிட்டு இதுல வந்து அந்த எந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் எஸ்எல் அண்ட் டைவெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. அண்டர் வாட்டர் ரிசர்ச் ரெஸ்கியூ, ஆழமான கடலுக்கு அடியில. ஓகேவா? ஸோ இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர் வாட்டர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, டைவர் ப்ரொஃபஷனலிசம் பிட்வீன் த டூ நேஷன்ஸ். ஓகேவா? அண்டர் வாட்டர் சர்ச், நீருக்கடியில் தேடுதல், மீட்பு பணி, ரெஸ்கியூ மீட்பு பணிகள். அதுக்கப்புறம் கடல்சார் ஒத்துழைப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, மேரிடைம் கோஆபரேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது நோட் பண்ணிட்டீங்களா என்னங்கிறது? நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஎம் இன்ஸ்பயர் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேகாலயால கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி குவாலிஃபயர்ஸ். ஓகேவா? இந்த நம்ம எப்படி இங்க நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்துறோமோ, ஸோ அதே மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த சிஎம் இன்ஸ்பயர் அப்படிங்கிறது மேகாலயால கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ட் இதுல வந்து இந்த கிளியரிங் ப்ரிலிமினரி யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 அப்படிங்கிறது கொடுப்பாங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா 1 lakh rupees அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ நம்ம நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? 7,500. எஸ், 7,500 அப்படிங்கிறது 1000 மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு மந்த் கொடுப்பாங்க? 10 months. எஸ், 10 months அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? March 1, 2022. March 1, 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணா எவ்வளவு கொடுக்குறாங்க? 25. எஸ், 25,000 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணா இன்டர்வியூக்கு 50,000. எஸ், 50,000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா? மேகாலயால பிலிம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு 50,000, மெயின்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு 1,00,000 கொடுக்குறாங்க. நான் முதல்வன்ல இருக்கக்கூடிய சாட்பாட்டோட நேம் என்ன? இளையா. எஸ், இளையா சாட்பாட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு டெலிமனாஸ் இருக்கு இல்லையா? ஸோ டெலிமனாஸ் அப்படிங்கிறது, ஸோ இது ரிலேட்டடா ஒரு சாட்பாட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏஐ சாட்பாட். ஸோ அதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா அஸ்மி. அஸ்மி அப்படிங்கிறது டெலிமனாஸ்க்கான ஏஐ சாட்பாட். அஸ்மி நோட் பண்ணிக்கோங்க. நிலாவா? சோ நிலா வந்து எதுக்கு பாண்டிச்சேரியில வந்து அந்த வரவேற்கிறதுக்காக, எலெக்ஷன்ல வந்து வரவேற்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த ரோபோட், ஹியூமனாய்டு ரோபோட்டோட பேரு நிலா. சோ அது அன்னைக்கு கேட்டிருந்தீங்க எல்லா இடத்துலயும் வச்சிருந்தாங்களா அப்படின்னு. அது வந்து பர்டிகுலரா அந்த ஒரு ஸ்கூல்ல மட்டும் வச்சிருந்தாங்களாமா. ஓகேவா? ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டும் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படிங்கிறது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24. ஓகேவா? ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஸோ எதனால ஏப்ரல் 24 வந்து தேசிய உள்ளாட்சி தினமா செலிப்ரேட் பண்றாங்க? எஸ், 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனது. ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல நமக்கு எந்த பார்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க? Part 9. எஸ், பார்ட் 9 அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. நமக்கு இந்த பார்ட் 9 எந்த ஷெட்யூல் இன்க்ளூட் பண்ணுவாங்க?
11. 11th எஸ், schedule. ஷெட்யூல் 11. ஸோ 11th ஷெட்யூல்ல எவ்வளவு ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வச்சிருந்திருப்பாங்க? 29. 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கான ஆர்டிகல் என்ன சொல்லுவாங்க? 29 ஐட்டம்ஸ் இந்த G. 11th ஷெட்யூல். 243 G. 243 G அப்படிங்கிறது நமக்கு இதோட சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது. ஓகேவா? 243 G. ஸோ இந்த நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சாக்ஷத் பஞ்சாயத் சர்வாஞ்சின் விகாஷ் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட செயல்படுது. அண்ட் இதோட மீனிங்னா எம்பவர்ட் பஞ்சாயத் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு அதிகாரப்பூர்வமான உள்ளாட்சி அண்ட் விருப்பு வெறுப்பற்ற மேம்பாடு அப்படிங்கிறது இதுக்கான மீனிங். அதிகாரமயமான உள்ளாட்சி, விருப்பு வெறுப்பற்ற மேம்பாடு. ஓகேவா? ஸோ அதான் இதோட மீனிங். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு அனிமல்ஸ் வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா லேப்ல டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான அந்த அனிமல்ஸ்க்கான லெபார்டரி அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவே வந்து சேவ் பண்ணணும். ஸோ அது மேல எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு மாதிரிப்பட்ட ஒரு டே தான் வந்து இந்த April 24 வேர்ல்டு டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே போல வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக். ஓகேவா? நமக்கு நோய் எதிர்ப்புக்கான ஒரு வாரம். அந்த நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் April 24 இருந்து April 30 வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வேக்சின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேக்சின்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது பிறந்த குழந்தையில இருந்து அந்த 18 வயசு வரைக்கும்? 9+. ஸோ எக்ஸாக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 6 தானா? 11. ஓகேவா? ஸோ 11 வேக்சின்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டா போடக்கூடிய வேக்சின் அது குழந்தை பிறந்தது BCG மேம். எஸ், பிசிஜி அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டா போடக்கூடிய வேக்சின். ஓகேவா? ஸோ அது கூட இப்போ எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. பிசிஜி வேக்சின் பிறந்த குழந்தைக்கு போடப்படக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வேக்சின்ஸுக்காக ஒரு இதோட இருப்பெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் வந்து இருக்கும். அதோட பேர் என்ன? யூவிங் அக்கா. யூவிங் அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டோட நேம் அப்படி இருக்கிறது. ஓகே. ஸோ இதை வந்து கால்நடைகளுக்கான வேக்சின்ஸ் எல்லாம் வந்து ஜூவின் அப்படிங்கிறது. ஓகேவா? ஜூவின் அப்படிங்கிறது கால்நடைகளுக்காக இருக்கக்கூடியதை இது பண்றது. ZOOWIN. ஓகேவா? ஜூவின் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா April 24, 1973 என்ன நடந்துச்சு? எஸ், கேசவானந்தா பாரதி கேஸ். எஸ், இந்திரா தனுஷ் ஆல்சோ நமக்கு வேக்சினுக்காக தான். இந்திரா தனுஷ் எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க? 2014 டிசம்பர் 25 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 6 வேக்சின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 8 டிசீஸ். ஓகேவா? 8 விதமான நோய்களுக்கு 6 வேக்சின்ஸ் அப்படிங்கிறது அந்த இந்திரா தனுஷ்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்திரா தனுஷ் கொண்டு வந்தது 2014 டிசம்பர் 25 6 விதமான வேக்சின் அப்படிங்கிறது போடுறாங்க. ஸோ எத்தனை விதமான நோய்களுக்கு அப்படின்னா 8 விதமான நோய்களுக்கு போடப்படும். ஓகேவா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ April 24, 1973 கேசவானந்தா பாரதி கேஸ். ஸோ கேசவானந்தா பாரதி கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க? எஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. நமக்கு என்ன ஒரு சேஞ்சஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க, பட் இட்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது தான் நமக்கு இந்த கேசவானந்தா பாரதி கேஸ்ல ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கேசவானந்தா பாரதி கேஸ்ல வந்து அந்த பெஞ்ச் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க? எத்தனை ஜட்ஜஸ்? 13 ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இந்த நமக்கு கேசஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் தான் சொல்லுவாங்க. 13 ஜட்ஜஸால இந்த இதுக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு வச்சிருந்திருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை நாயக்கர் கால காசு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய கோவிலோட தேர் சின்னம் அப்படிங்கிறது இங்க கிடைச்ச காசுல வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால இதை வந்து மேபி அந்த தஞ்சை நாயக்கர் காலம், ஸோ அந்த டைம் பீரியட சேர்ந்ததா இருக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் அதுல இருக்கக்கூடிய கோவில் தேர் அப்படிங்கிறது அந்த தஞ்சை கோவிலுக்கான தேர் அப்படிங்கிறதும் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தஞ்சை கோவில் யாரு கட்டுனது? ராஜராஜ சோழன். ஓகே, ராஜராஜ சோழன் இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து எப்போ இதுக்கு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க? எந்த வருஷம்? 87. எஸ், 1987ல வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 1987ல. ஸோ இந்த கோவில் கட்டியது யாருன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முதலாம் ராஜராஜன் தான் இதை கட்டியிருப்பாரு. 1987ல வந்து யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாமல்லபுரம் எப்போ யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஆட் பண்ணாங்க? 84. எஸ், 1984ல வந்து மாமல்லபுரம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலா எவ்வளோ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல இருக்குது? எத்தனை இடங்கள்? 40. எஸ், 44 பிளேசஸ் அப்படிங்கிறது இந்தியால இருந்து இருக்குது. ஓகேவா? சோ 40வது பகுதியா இணைக்கப்பட்டது எது? தோலவிரா. 41 சாந்தி நிகேதன். 42 ஹொய்சாலா. 43 மொய்தாம்ஸ். 44 மராட்டா லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? அந்த ராணுவ பகுதிகள் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள். ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்கைரூட் அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிறுவனம் அப்படிங்கிறது இவங்க வந்து விக்ரம் 1 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து ஏவ போறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் அமைப்பு வந்து நமக்கு லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல, அந்த வன்பொருட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானால இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் அனுப்பப்பட இருக்குது. அண்ட் இது எதுக்கானது அப்படின்னா அந்த மிசைல்ஸ் எல்லாம் ஏவுகணைகளை விண்வெளிக்கு சுமந்து செல்வதற்கு ஏதுவான ஒரு ராக்கெட் தான் இது. ஸோ இதோட பர்பஸ் வந்து இதுதான். நமக்கு ஸ்பேஸ் வந்து அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகக்கூடியதுதான் இந்த விக்ரம் 1 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப பிரைவேட்டால அனுப்பப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ராக்கெட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா விக்ரம் தான். ஸோ இந்த நேம்ல தான் நமக்கு நிறைய அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள். ஸோ விக்ரம் மைக்ரோ ப்ராசஸர் பார்த்திருப்போம். ஸோ இதுவும் விக்ரம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற எது விக்ரம் பார்த்திருப்போம்? எந்த மிஷன்ல? விக்ரம் லேண்டர் சந்திராயன். எஸ், விக்ரம் லேண்டர் சந்திராயன்ல வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? சோ விக்ரம் அந்த பிரக்யான் ரோவர், விக்ரம் லேண்டர் இதெல்லாம் லேண்ட் ஆன பகுதிக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க? சிவசக்தி. எஸ், சிவசக்தி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. சோ நமக்கு சந்திராயன் 3 எப்போ லான்ச் டேட்? ஐ மீன் இந்த ரோவர் அங்க போய் லான்ச் ஆனது ஆகஸ்ட் 23 இல்லையா? 2023ல வந்து லான்ச் ஆயிருக்கும். சோ இந்த ஆகஸ்ட் 23 தான் என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? விண்வெளி தினம். ஸ்பேஸ் டே இல்லையா? விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். சோ நெக்ஸ்ட் இந்த டேட்டா எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நித்தி ஆயோக் வந்து மறுசீரமைப்பு அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. சோ நித்தி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? Jan 1 2015ல. சோ நித்தி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் நமக்கு நித்தி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம். சோ இது எதுக்கு பதிலா கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், பிளானிங் கமிஷனுக்கு பதிலா கொண்டு வந்திருப்பாங்க. சோ பிளானிங் கமிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? எஸ், 1950 மார்ச் 15ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ பிளானிங் கமிஷன் வந்து இது பண்ணிட்டு இந்த நித்தி ஆயோக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க கேபினெட்ல? எஸ், சூப்பர். ஆகஸ்ட் 13 2014ல வந்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறது பாஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, ஸ்டாச்சுட்டரி பாடியா?
எதுவுமே கிடையாது. அமைச்சரவை தீர்மானம் மூலமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. சோ இதோட தலைவரா எப்பயும் யாருதான் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இதோட தலைவரா இருப்பாரு. சோ துணை தலைவர் பாத்தீங்க அப்படின்னா முதல் துணை தலைவர் யாரு? அரவிந்த் பணக்காரியா இல்லையா? சோ அவர் தான் 16th பினான்ஸ் கமிஷனோட ஹெட்டா போட்டிருந்திருப்பாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதோட துணை தலைவரா அசோக் குமார் லஹிரி அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அசோக் குமார் லஹிரி நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து அந்த பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகர்கள் எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த குழுல வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை தான் இப்ப நிதி ஆயோக்கோட துணை தலைவரா போட்டிருக்காங்க, அசோக் குமார் லஹிரி. சோ இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க அப்படின்னா யாரு இருந்திருப்பாங்க இவருக்கு முன்னாடி? சுமன் கே பெரி. சுமன் கே பெரி அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. சோ அவருக்கு பதிலாதான் அசோக் குமார் லஹிரியை கொண்டு வந்திருக்காங்க. சோ சிஇஓவா யார அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்பதான் ஃபெப்ல வந்து நிதி சிப்பர் அப்படிங்கிறவரை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நிதி சிப்பர். சோ இவர் வந்து யாருக்கு பதிலா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார்? சுப்பிரமணியம் அவருக்கு பதிலா நிதி சிப்பர் இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இப்போ நிதி ஆயோக்கோட தலைவரா பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்காரு. சோ துணை தலைவரா அசோக் குமார் லஹிரி, சிஇஓவா நிதி சிப்பர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உலகிலேயே முதல் முறையாக 16 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா எங்கதான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால கொண்டு வந்திருப்பாங்க. இது லாஸ்ட் டிசம்பர் 2025ல வந்து இந்த ஆர்டர் அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம், இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் ரீஜியன்ல ஒரு கண்ட்ரி வந்து அண்டர் 16 சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. யாரு? இந்தோனேஷியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரீசெண்டா நம்ம இந்தியால வந்து ஒரு ஸ்டேட் 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க சோசியல் மீடியா கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகா 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ஆந்திரா. ஓகேவா? சோ அவங்க வந்து இன்னும் கொண்டு வரல, சீக்கிரமா கொண்டு வருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மித்தோஸ் ஏஐ. சோ இந்த மித்தோஸ் ஏஐ மாடல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. சோ இது எதுக்கான ஏஐ அப்படின்னு பார்த்தோம்னா கணினி பாதுகாப்பு துறையில செயல்படக்கூடிய ஒரு ஏஐ தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மித்தோஸ் அப்படிங்கிற ஒரு ஏஐ. அப்போ இந்த கணினி பாதுகாப்புனா இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா செயல்படக்கூடியது. அப்ப இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பினான்சியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய செக்டார்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ் ஆகட்டும், வேற பினான்சியல் ரிலேட்டட் செக்டார்ஸ்ல எல்லாம் ஒரு த்ரெட்டா இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இத பத்தி ஆய்வு பண்றதுக்காக தான் யாரு தலைமையில ஒரு குழு போடப்பட்டிருக்கு அப்படின்னா சிஎஸ் ஷெட்டி. ஓகேவா? சிஎஸ் ஷெட்டி அவர்கள் தலைமையில குழு போடப்பட்டிருக்கு. இவர் யாரு அப்படின்னா எஸ்பிஐயோட சேர்மன். அவர் தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த சைபர் இது என்ன பண்ணோம்னா இந்த மித்தோஸ் ஏஐ அப்படிங்கிறது சைபர் செக்யூரிட்டிக்கானது தான். அதுக்கெல்லாம் ஓகே தான். பட் சைபர் குறைபாடுகள் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சு இது என்ன ஆகுமாமா அதுவாவே ஆக்ட் ஆகுமா. ஓகேவா? சோ இதுக்கு வந்து அந்த கமாண்ட் அப்படிங்கிறது நம்ம வெளியேந்து கொடுக்க தேவையில்லை. சோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறத அதுவே எடுக்கும். சோ இதுல வந்து நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து தெரிஞ்சே பண்ணக்கூடிய தப்பு கிடையாது. சோ அந்த சைபர் செக்யூரிட்டில சில எரர்னாலையும் சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அப்ப அது ரிலேட்டடா அது ஏதாவது சுயமா சிந்திச்சு ஏதாவது இது பண்ணுச்சு அப்படின்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அது ரிலேட்டடா ஒரு ஆய்வு பண்றதுக்காக தான் இந்த சிஎஸ் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ மித்தோஸ் ஏஐ ரொம்ப முக்கியமானது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். சோ இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பார்டர் வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சோ அவங்களோட வாழ்க்கை நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா 15 பிப்ரவரி 2023ல அருணாச்சல் பிரதேஷ்ல வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப பார்டர் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அண்டை நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் ஆகட்டும், சோ ஒரு டெரரிசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த பார்டர் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப அது மெயினா பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெருசா வந்து எதுக்கும் வெளியே இடத்துக்கெல்லாம் போக கூடாது. சோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப அப்படி வெளியே எல்லாம் போகாம இருக்கணும். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களோட ஊருக்குள்ளேயே கிடைக்கணும்.
ஓகேவா. சோ அப்ப அந்த ஃபெசிலிட்டிய அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அப்ப இதுல என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது, ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சோ பார்டர் செக்யூரிட்டி, சோ எல்லைகள்ல பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. அப்போ இந்த மாதிரி வேலை விஷயங்களுக்காக தான் அவங்க வருமானத்துக்காக தான் கண்டிப்பா வந்து வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்ப அந்த மாதிரி போகாம பாத்துக்கிறது. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோ அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் மேம்படுத்தி கொடுக்கிறது. அப்ப அடிப்படை கட்டமைப்புகள் இப்போ வந்து ஒரு சத்தீஸ்கர் மாதிரியான பிளேசஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டினா கூட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியால இருந்தாங்கன்னா அங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி தான் அவங்க எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு அவங்க ஊருக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் அங்கேயே பார்த்துப்பாங்க. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா பண்ணி கொடுக்கறது, எக்கனாமிக்கலி சோசியலி டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமுக்கு கீழே வருது. ஓகே. ஸோ 2023ல நம்ம ஃபேஸ் 1 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்ப ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கதுவா அப்படிங்கிற பார்டர் வில்லேஜ் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. இங்கதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கதுவா. ஸோ இந்த கதுவா பார்டர் வில்லேஜையும் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமுக்கு அண்டர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் இதுக்கான நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேஃப் டிராவல் அண்ட் நேஷனல் ஹைவேஸ். ஸோ இந்த நம்ம நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாதுகாப்பாக பயணிக்கிறதும் ஆர்டிகல் 21க்கு கீழே வரக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா. ஆக்சுவலா இது அவங்க வந்து அந்த சுயமோட்டோவா எடுத்து ஒரு கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா 34 ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுவும் மேஜரா ஒரு 2-3 ஹைவேஸ்ல மட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி இந்த சேஃப் டிராவல், ஸோ தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாதுகாப்பான டிராவல் நம்ம போறதும் ஆர்டிகல் 21 சார்ந்ததுதான். ஸோ அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? NHAI 1995ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மியூட்ல போட்டுக்கோங்க. மியூட். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த நேஷனல் ஹைவே அப்படிங்கிற நம்ம லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இது இந்தியால NH44. ஓகேவா, NH44 தான் நமக்கு லாங்கஸ்ட் ஹைவே அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா நம்மை காக்கும் 48 திட்டம் தமிழ்நாட்டுல எப்ப கொண்டு வந்தாங்க? எஸ், டிசம்பர் 18, 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. சோ இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? 2 lakhs. எஸ், 2 lakhs அப்படிங்கிறது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது 48 ஹவர்ஸ்ல. அண்ட் இது வந்து எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க? எஸ், 101 ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுவே வந்து நமக்கு ரஹத் யாத்ரா அப்படிங்கிறதுல எவ்வளவு? ரஹத் யாத்ரா 1.5 lakhs 7 days. எஸ், 1.5 lakhs 7 daysல. ஓகேவா. ரஹத் யாத்ரா அப்படிங்கிறது PM ரஹத் யாத்ரா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5 lakhsக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 7 days அப்படிங்கிறது கவர் ஆகும் இதுல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு PM கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு May 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பேர் வந்து நமக்கு ரீசெண்டா தான் இந்த PM ரஹத் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபன்ட் ஸ்பெசிபிக் மலேரியா ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த பிறந்த குழந்தைகளுக்கு நியூபார்ன் பேபிஸ்க்கு இருக்கக்கூடிய மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத WHO வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ட்ரீட்மெண்டோட பேர் பாத்தீங்கன்னா ஆர்டிமெத்தர் லியூமிஃபேன்ட்ரின் அப்படிங்கிறது. ஓகேவா. ஆர்டிமெத்தர் லியூமிஃபேன்டரின் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து WHO வந்து நமக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மலேரியா அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் பாரசைட் அப்படிங்கிறது இதனால ஏற்படக்கூடியது. ஓகேவா. பிளாஸ்மோடியம் பாரசைட் அப்படிங்கிற புரோட்டோசோவா எக்ஸ் அதனால ஏற்படக்கூடியதான் நமக்கு
மலேரியா. ஸோ மலேரியா எராடிகேட் பண்றதுக்கு டார்கெட் எப்போ வச்சிருக்கிறாங்க? 2030. ஓகேவா? 2030ல அட்லீஸ்ட் 90% ஆஃப் மலேரியாவாச்சு எரேடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு 2030 WHO வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? மலேரியா 2030. ஸோ இந்த டிபி தான் பாத்தீங்க அப்படின்னா 2025 அப்படிங்கறத வச்சிருப்பாங்க, காசு நோய். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா SCO டிஃபென்ஸ் மீட். ஸோ இந்த நமக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது? SCO எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2001. ஓகேவா? 2001ல தான் நமக்கு SCO அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து வருஷம் வருஷம் சம்மிட் அப்படிங்கிறதும் நடக்கும். அது போக நிறைய சப் சம்மிட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் இது பொறுத்த வரைக்கும் பிஷ்கக் அப்படிங்கிற பிளேஸ்ல, கிர்கிஸ்தானோட பிஷ்கக் அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கும். நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? ராஜ்நாத் சிங். ஓகேவா? சோ SCOல எவ்வளவு மெம்பர் கண்ட்ரிஸ் இப்ப இருக்கிறாங்க? SCOவோட மெம்பர் கண்ட்ரிஸ் எஸ் அந்த 10+ அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல இப்ப கூட ரீசனா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுல வந்து நிரந்தர மெம்பர்ஸா எந்த இயர்ல இருந்து இருக்கிறாங்க? பர்மனன்ட் மெம்பர்ஸா 2017. ஓகேவா? 2017ல இருந்தா நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு பேரும் நிரந்தர மெம்பரா இருப்பாங்க. ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ SCO சம்மிட் 2025ல எங்க நடந்திருக்கும் அப்படின்னா எங்க நடந்துச்சு? இருபத்தி 5வது மீட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. 25வது SCO மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னா 2025ல தியான்ஜின், சைனால வந்து நடந்திருக்கும். ஓகேவா? தியான்ஜின், சைனா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கியோனி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. கியோனி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி தான் இந்த கியோனி அப்படிங்கிறது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இந்த நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம் வந்து யாருக்கானது? துப்புரவு தொழிலாளர். எஸ், துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நமஸ்தே அப்படிங்கிறது. இது அபிஷியலா நமக்கு எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க? 22. எஸ், 2022ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட திட்ட காலம் டியூரேஷன் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா எந்த பினான்சியல் இயர் கவர் ஆகும்னா 2023 to 26. ஓகேவா? 2023ல இருந்து 2026 வரைக்கும் நமக்கு கவர் ஆகும். 2023-24ல இருந்து 25-26 வரைக்கும் கவர் ஆகக்கூடியதான் இதோட 3 இயர்ஸ் வந்து கவர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம், இது ரொம்ப முக்கியமானது. நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது தான் நமஸ்தே அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடைசேஷன் ஈகோசிஸ்டம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எலிமினேட்டிங் ஹசார்டஸ் மேனுவல் சானிடைசேஷன் ப்ராக்டிசஸ். ஸோ அதை வந்து ஆபத்தான கழிவுகள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலா ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த நமஸ்தே அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இந்த தூய்மை பணியாளர்களுக்காக மெயினா கொண்டு வரப்பட்டதுதான். அண்ட் இதுல நமக்கு மெயினா பார்த்தோம்னா 2 மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா? சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ வீட்டு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இதோட நோடல் ஏஜென்சி, ஸோ இதை வந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்போட பேர் பாத்தீங்கன்னா நேஷனல் சஃபாய் கரம்சாரிஸ் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இந்த சஃபாய் கரம்சாரி இருக்காங்களே, ஸோ இவங்க தான் வந்து இதோட நோடல் ஏஜென்சி. ஸோ நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ செயல்படுத்தும் அமைப்பு யாருன்னா நேஷனல்
சஃபாய் கரம்சாரி ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இப்போ 2022ல வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட திட்ட காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 23, 24ல இருந்து 25, 26 வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் சீட் டே. ஸோ இந்த இன்டர்நேஷனல் சீட் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 26 தான் நமக்கு இன்டர்நேஷனல் சீட் டே அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரெடிஷ்னல், ஸோ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் பாதுகாக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச விதை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது ஏப்ரல் 26ல. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்.